ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வடை எப்படி உளுந்த வடை எப்படி வெளில கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். அதுக்கு இந்த வீடியோஸில் நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா குக்காகி வந்திருக்கு. ஸோ இது எண்ணெய் குடிக்காமல் இருக்குது பாருங்கள். நான் அந்தளவுக்கு வந்து ஆயில் சில வடை எடுக்கிறப்ப நல்லா ஆயில் அப்படியே ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ இந்த வடை அந்த மாதிரி வராதுக்கு நான் சில டிப்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா கடையில் வாங்குற விட வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்ய முடியும். பாருங்கள், நம்ம இப்படி உடைக்கிறப்ப எந்த அளவுக்கு அப்படி கிறிஸ்பியாக வெளில உள்ள சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ப்ளஸ் 2 ஸ்பூன் பச்சரிசி மட்டும் எடுத்திருக்கேன். நான் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே இதை நான் செஞ்சேன். ஸோ அதுக்காக ஹாட் வாட்டரில் இதை நான் ஊற வச்சுருக்கேன். உளுந்தையும் அரிசியும் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். ஸோ சீக்கிரமே ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நான் மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கிரைண்டர் யூஸ் பண்ணல, கம்மியான குவான்டிட்டிங்கிறனால மிக்சிலே நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா அடிக்கணும். நம்ம அந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் மிக்சிலேருந்து வெளில எடுத்துகிட்டு நல்லா கிணத்துல வச்சு நல்லா அடிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு அடிப்போமோ அது மாதிரி அடிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, தென் சீரகம், மிளகு, அப்புறம் வந்து பெருங்காயம், இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து நான் அரைக்கிறப்பே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ சால்ட் இந்த டைம் நான் ஆட் பண்ணலை. ஸோ மாவு அரைக்கிறப்பே ஆட் பண்ணாலே இப்போ நான் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நல்லா பீட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வடை நல்லா உப்பலாக நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வடை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃபைனல். இந்த மாவு பாருங்கள் இந்த லுக் தான் இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் பால் மாதிரி இப்படி நம்ம கையில் பிடிக்கிறப்ப அந்த பால் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லீக்லாம் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணும். தென் அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் கையை டிப் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி தான், நார்மல் வாட்டரில் கையை டிப் பண்ணிவிட்டு அந்த மாவை நம்ம எந்த அளவுக்கு வடை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கையிலே எடுத்து சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ளேமு. ஹை ஃப்ளேமில் இருந்தால் வடை வந்து கருகி போயிடும். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு வடையாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கவுண்ட்டுக்கு எனக்கு டோட்டல் இந்த அளவு குவான்டிட்டி உளுத்தம்பருப்பு ப்ளஸ் அந்த ரைஸ் 2 ஸ்பூன்ஸ் மட்டும் எடுத்ததில்ல. ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு 18 வடை வந்து எனக்கு வந்தது. இந்த சைஸ் வடை நான் செய்கிறப்போ பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப உள்ளே குக் ஆகாது, வெளியில் வந்து கருகி போடும் சீக்கிரமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தம் செய்கிறப்ப எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. நல்லா டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா நல்லா எப்படி சொல்கிறது, அந்த நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அது ப்ராப்பராக வந்துருக்கும். அவுட்புட் நல்லா சூப்பராக வந்திருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ நான் இந்த ஒரு வடித்தட்டில் நான் திருப்பி வச்சு நான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ப்ராப்பராக வரல. ஸோ அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு எப்போவுமே கை மெத்தடு தான், நம்ம கையளவு தான், இந்த ஸ்பூன் கணக்கெலாம் எனக்கு கரெக்டாக வராது. ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ரவுண்ட் நான் போட்டு எடுத்த வடை நான் வச்சுட்டு இங்கே பாப்பா அளவும் நான் அங்கே போயிட்டேன் சிம்மில் வச்சுட்டு. ஸோ அதனால் ஒரு சில வடை வந்து ஒரு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்ட வடை. இது பாருங்கள், இது பாருங்கள் கரெக்டாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது இல்லைங்களா. இதுதான் ப்ராப்பரான லுக். அந்த வடை நல்லா பவுன்ஸாக நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா குக்காக இருக்குது. உள்ள சாஃப்டாக வெள்ளை கிறிஸ்பியாக இருக்கும். போடுறப்பே நமக்கு தெரியும். அந்த வடை நம்ம கரண்டியில் எடுக்கிறப்போ வெயிட்டு இல்லாமல் நல்லா லேஸாக இருக்கும். அதுதான் மெதுவடை. நல்லா பாருங்கள், பார்க்கவே கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாங்க. அதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் வந்து அப்கமிங் டேஸில் நான் வீடியோஸில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் வடை எவ்வளோ பவுன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா குண்டுன்னு வந்திருக்கு. பாருங்கள் உள்ள பாருங்கள் எவ்வளோ மெதுவடை மாதிரியே வந்திருக்கு. சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள்.
ஆக்சுவலி இது பிளான் என்னென்னா ஹஸ்பண்ட்க்கு லீவு. ஸோ அவங்களுக்கு மெதுவடை பிடிக்கும், கடையில் வாங்க. நான் வந்து அவங்கள கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அவங்க எது கேட்குறாங்களோ அதை உடனே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக எப்போவுமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடுங்களேன்.